ஃபாஸ்ட் ட்ராக் 24 ஆண்டு அனுபவம், 24 நகரங்களில் 24 மணி நேரமும் உங்கள் சேவையில். உங்கள் ஆதரவிற்கு நன்றி. தற்போது அண்மை செய்தி. புதுச்சேரியில் மக்களவைத் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக தர்ணா போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தேர்தலை ரத்து செய்ய கோரி அதிமுக வேட்பாளர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். புதுச்சேரியில் மக்களவைத் தேர்தலை ரத்து செய்ய கோரி அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தன் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் நமது செய்தியாளர் ரஹ்மான். என்ன நடந்தது, என்ன குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க? ராதா, அதாவது புதுச்சேரியிலே நடைபெறக்கூடிய இந்த மக்களவை தேர்தலை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும், முறைகேடுகள் நடைபெறுகின்றது, இதை புதுச்சேரி தேர்தல் துறை கண்டுகொள்ளவில்லை என கூறி அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தன் மற்றும் மாநில செயலாளர் அன்பழகன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் மாவட்ட ஆட்சியரை சந்திக்க சென்றார்கள். அப்போது சந்திக்க நேரமானதால் உடனடியாக அவர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வாயிலே, அதாவது தேர்தல் நடத்தும் அதிகாரி மாவட்ட ஆட்சியருமான அலுவலகத்தின் வாயிலே அவர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இதனால் இந்த பகுதியிலே பரபரப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியரை சந்தித்திருக்கின்றார். நாம் அது குறித்து மாநில செயலாளர் இருக்கிறார், அவருடைய கேட்போம். உங்களுடைய பிரதான கோரிக்கைகள் தான் என்ன? உலக அளவில் இந்தியா ஒரு ஜனநாயக நாடா இருக்குதுன்னா அதுக்கு இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய விருப்பு வெறுப்பற்ற செயல்தான் முதல் காரணம். இன்றைக்கு இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு அவமானத்தை ஏற்படுத்துகின்ற விதத்தில் புதுச்சேரி நாடாளுமன்ற தேர்தல் இன்றைக்கு ஒருதலை பட்சமாக நடத்தப்படுகின்றது. புதுச்சேரி மாநிலத்துடைய உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய நமச்சிவாயம் அவர்கள் பிஜேபியுடைய வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார். அவர் ஆரம்பத்திலிருந்தே சட்ட விதிகளுக்கு புறம்பாக ஆட்சி அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தினார். அது சம்பந்தமாக நாங்கள் உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் கடிதம் கொடுத்துருக்கோம். இந்த நிலையில் தற்பொழுது கடந்த 2 தினங்களாக பிஜேபியை சேர்ந்தவர்கள் நமச்சிவாயம் அவர்களுக்காக ஒரு ஓட்டுக்கு 500 ரூபாய் என ஏறத்தாழ 10 லட்சம் ஓட்டுக்கு 50 கோடி ரூபாய் இந்த 2 நாளில் பணம் பொதுமக்கள்கிட்ட விநியோகம் செஞ்சுக்கிறாங்க. இது சம்பந்தமாக மாவட்ட ஆட்சியரை நான் நேரில் சந்தித்து 4 முறை புகார் அளித்தேன். எந்த நடவடிக்கையும் இல்லை. ஒரு 8 முறை தொலைபேசி மூலம் இந்த ரோட்டில் கொடுக்குறாங்க சார், இந்த தொகுதியில் கொடுக்குறாங்க சொல்லிட்டு ஆதாரப்பூர்வமாக அவர்கிட்ட அட்ரஸோடு சொல்லும் போதும் இதுவரை யாருமே ஒரு நபரை கூட கைது செய்யப்படவில்லை. அதே போன்று காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த வைத்திலிங்கம் அவர்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய சார்பில் ஒவ்வொரு வாக்குக்கும் 200 ரூபாய், 10 லட்சம் வாக்குகளுக்கு 20 கோடி ரூபாய் பணம் கொடுத்துக்கிறீங்க. இது தேர்தல் சரியான முறையில் நடைபெறக்கூடிய இது தேர்தலாக தெரியல எங்களுக்கு. ஏன்னா ஒரு தேர்தல்னா வாக்காளர்களுக்கு எந்த விதமான ஒரு அச்ச உணர்வும் இல்லாமல் ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி காவல்துறையினுடைய துணையோடு இந்த பணம் விநியோகம் செய்யப்படுது. ஒரு தெருவில் பிஜேபிக்காரங்க பணம் கொடுக்குறாங்கன்னா இந்த முனையில் ஒரு போலீஸோ அந்த முனையில் ஒரு போலீஸ், எதுக்குன்னு கேட்டால் யாராவது அடிச்சு பணத்தை பிடின்னு போறாங்க. இது என்ன தேர்தல்? அது காலையில் உங்களுடைய வேட்பாளர் காலையில் இது குறித்து புகார் தெரிவிக்கும் போது, அதாவது அதிமுக தோல்வி பயத்தினால இது போன்ற புகாரை கொடுக்குதுன்னு சொல்றாங்க. அது போன்ற ஒரு நிலை புதுச்சேரியில் இருக்கா? அதிமுக பொறுத்தமட்டில் மக்கள் விரோத ஆட்சி நடத்தக்கூடிய இந்த பிஜேபியுடைய வேட்பாளரையும் கடந்த கால திராவிட முன்னேற்ற கழக காங்கிரஸ் கூட்டணி வேட்பாளராக இருக்கக்கூடிய வைத்திலிங்கத்துக்கும் மக்கள் வாக்களிக்காமல் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து தேர்தலை ரத்து செய்ய கோரி அதிமுக வேட்பாளர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட காட்சிகளை பார்த்தும். கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரஹ்மான். ஃபாஸ்ட் ட்ராக் 24 ஆண்டு அனுபவம், 24 நகரங்களில் 24 மணி நேரமும் உங்கள் சேவையில். உங்கள் ஆதரவிற்கு நன்றி.